ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நம்ம ரீசெண்டாக வந்து கிச்சனுக்காக ஒரு அழகான கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். இது எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி வேலண்டினோ. அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8500 சம்திங் வந்துச்சு. நான் சத்யாலேருந்து வாங்கினேன். அண்ட் இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா கேஸை வந்து கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. இது ஏன் அப்படின்னா ஹெவி பிராஸ் பர்னர் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஈக்குவலாக அமௌண்ட் வந்து ஹீட் வந்து பரவும். அப்படி ஈக்குவலாக ஹீட் பரவுறதுனால நம்மளுக்கு வந்து சமையல் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 5 நாளைக்குள்ள கேஸ் கன்சம்ஷன் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆண்ட் கார்டு, அதாவது நம்மளுக்கு எறும்பு சின்ன சின்ன பூச்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் வழியாக உள்ளே போய் அடைச்சிக்க வந்து சான்சஸ் இருக்குது. பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே சான்ஸ் இல்லை. அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரையாக் நாசல், அதாவது உங்களுக்கு வந்து அடுப்பில் இருந்து சிலிண்டருக்கு போகிற டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கிட்டனாலும் வந்து கனெக்ஷன் வந்து வாங்கிக்கலாம். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஆர் பேக் சைடில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் இப்போ ரைட் சைடில் வச்ச மாதிரி வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கிளாஸ் டாப் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1 செயின்ட் கோபினோட கிளாஸ் டாப் தான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிளாஸோட குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பேன் சப்போர்ட்டுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நான் என்னோட ஒரு இண்டாலியம் வடச்சட்டி வச்சேன். பட் அது அந்தளவுக்கு வந்து செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஸோ கொஞ்சம் அழுத்தி தான் நம்ம ஹேண்டில் பண்ணி கிளற வேண்டியதாக இருந்தது. அது ஒன்று மட்டும் எனக்கு இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி மண்பானை எல்லாமே வச்சு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு. வெயிட் வந்து கொஞ்சமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமூவபிள் டிப் ட்ரே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பாலோ அல்லது சாதத்தில் உள்ள தண்ணி ஏதாவது நம்மளுக்கு வழிஞ்சால் கூட ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன ஹோல் கூட கிடையாது. அதனால் நம்மளுக்கு கீழே வரைக்கும் போகவே போகாது. தண்ணி எந்த சைடு வழிஞ்சாலும் இப்படியே வந்து நிற்கும். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்டெண்டபிள் லெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட்ன்றதுனால நம்ம ஒவ்வொரு தடவையும் தூக்கிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஹைட்டை வந்து கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிட்டு திரும்ப நார்மல் பொசிஷன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இதோட ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.